ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சோமஸுங்க. சோமஸ் நம்ம கடைகளில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக ரொம்ப சூப்பராக பண்ணலாங்க. எப்படி பண்ணலாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோமஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இது ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது, வீட்டில் வச்சு சாப்பிட்லாம். நமக்கு இந்த ஸ்நாக்ஸ் இப்போ சூப்பராக பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் பண்ணுங்கள், உங்களுக்கு சூப்பராக வரும். எப்படி பண்ணலாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் பாதி அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை பிணைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பூரி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். இது ஒரு 20 நிமிஷம் போல் வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் உள்ளுக்குள்ளே வைக்கிற பூர்ணம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும், அப்படியே 20 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பூர்ணம் ரெடி பண்ணுறோம். அது ஃபஸ்ட்டு எள்ளு ஒரு பேனில் போட்டு சூடு பண்ணிக்கோங்க. லைட்டாக எள்ளு வறுத்து எடுத்துக்கோங்க. வெடித்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெடித்து வந்துருச்சு. அப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக கசகசா ஒரு ஸ்பூனு, எள்ளு ஒரு ஸ்பூன், கசகசா ஒரு ஸ்பூன், அதுவும் லைட்டாக பொரிஞ்சு வரும். போட்டோன்னே எடுத்துருங்க. லைட்டாக பொரிஞ்சோடனே எடுத்துருங்க, இல்லைன்னா கருகி போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் இது ரெண்டையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் திருவல் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக பேனில் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த தண்ணி இல்லாமல் ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு இந்த சோமஸ் தாங்கும் ரொம்ப நேரம், இல்லைன்னா கெட்டு போக ஆரம்பிச்சிரும். தேங்காய் போடுறதுனால நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக சுகர் போட்டுக்கோங்க. தேங்காய் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் இதோட சேர்க்கையில் நான் கொஞ்சம் மெல்ட் ஆகி வந்துடும், அந்த டேஸ்ட் வந்துடும். இது இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டுக்கல்லை லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப அரைப்படக்கூடாது, கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கணும் பார்த்துக்கோங்க. பொட்டுக்கல்லை உடஞ்சி வரணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. எள்ளும் நம்ம கசகசா சேர்த்து வச்சோம்னா அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பு லோ ஃப்ளேமில் தாங்க இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன், பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். மாவு நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம பூரி கட்டையில் வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம சப்பாத்தி மாவு தேய்ப்போம்லாம் அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு மாவு கம்மியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி கூட எடுத்துக்கோங்க. இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க கையில். அப்போ கட்டையில் ஒட்டாது, நம்ம இதில் 2 தேய்க்கிறதுலேயே ஒட்டாதுங்க. நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லேஸாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் சப்பாத்தி மாவு தேய்க்கிறீங்களா அந்தளவுக்கு இருந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். நீங்கள் மாவு இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸாக கூட எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி அச்சு இருந்துச்சுன்னா நம்ம கொலக்கட்டை செய்வோம் இல்லைங்களா, அந்த அச்சு இருந்துச்சுன்னா போதும். இந்த மாதிரி அச்சு இருந்தால் ஓகே. இது மாதிரி எடுத்து வச்சுட்டு இதை இப்படி வச்சுக்கோங்க. இது கூட வச்சுக்கோங்க. மாவு எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி நல்லா கைகளால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பூர்ணத்தை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க பூர்ணத்தை இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா பூரணம் சேர்த்தாச்சு. இத வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் நெறையவே சேர்த்துட்டேன். கம்மி பண்ணிக்கிறனா பண்ணிக்கோங்க. உங்க விருப்பம். இந்த ஓரங்கள்ல எடுத்துக்கங்க. இது நமக்கு தேவையில்ல. மாவு கூட நம்ம சேர்த்துக்கலாம் அத. இந்த மாரி எடுத்து விட்டுக்குங்க. இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அலங்காம இது கிடைக்கும். பார்த்தீங்கன்னா அச்சா வரும். அவ்வளோதான் சூப்பரா வந்துருச்சு. சூப்பரா வந்துச்சு. இதே மாரி நீங்க எல்லாத்தையும் இதே மோல்டுல வச்சு பண்ணுங்க. உங்களுக்கு கைகள்ல பண்ணணும், மோல்டு இல்லாத சமயத்துல இந்த மாரி தேய்ச்சுக்கோங்க. தேய்ச்சதுக்கப்புறம் நீங்க வந்து கைகளாலயும் பண்ணலாம். கைகளால பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க சென்டர்ல இந்த மாரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மடக்கிக்கோங்க. இந்த மாரி மடக்கிக்கங்க. மடக்கிட்டு இந்த ஓரங்கள்ல வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா பூரணம் வந்து நம்ம எண்ணெயில பொரிக்கையில வெளிய வரக்கூடாது. அதுக்காகத்தான். நல்லா அமுத்தி பிடிச்சுக்கோங்க. இந்த மாரி பண்ணிக்கோங்க. இப்ப இதெல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த மாரியும் பண்ணிக்கலாம். இப்ப எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுட்டோம். பார்த்தீங்கன்னா, எல்லாம் பண்ணியாச்சு. இப்ப அடுப்பு வந்து எண்ணெய் வந்து மிதமான சூடு இருக்கணுங்க. ரொம்ப ஓவர் எண்ணெயும் சூடு பண்ணக்கூடாது. எண்ணெய் சூடாம இருந்தாலும் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சுரும். மீடியமான சூட்ல வந்து இந்த மாரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. லைட்டா பெரட்டி விட்டுக்கங்க. பெரட்டி பெரட்டி விட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி புஸ்ஸுன்னு வரும். பாருங்க நல்லா புஸ்ஸுன்னு வந்துச்சு. 2 பக்கம் அந்த மாரி பெரட்டி பெரட்டி விடுங்க. உங்களுக்கு லைட்டா பார்த்தீங்கனாலே தெரியும். லைட்டா செவக்க பொன்னிறமா வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். சைடெல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நீங்க எடுத்துருங்க. அவ்வளோதாங்க சூப்பரா ரெடி ஆயிரும். இந்த மாரி பெரட்டி பெரட்டி விட்டுக்கோங்க 2 பக்கமும். அப்பதான் சூப்பரா வந்து வெந்து வரும். பார்த்தீங்கனாலே தெரியுது நல்லா வெந்து வந்துருச்சு. இப்ப வந்து நம்ம எடுத்தரலாம். எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கங்க. சூப்பரா சோமஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பா இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க. சூப்பரா இருக்கும். நான் உங்களுக்கு பார்க்குறேன். பாருங்க உடைச்சிங்கன்னா அப்படியே சூப்பரா உடைய ஆரம்பிச்சுரும். பாருங்க எப்படி உடையுது. சூப்பர்